அதிமுக குடும்பத்தோட மதிப்பு என்னன்னு நீங்க சொல்லுங்க. அது கம்பேர் பண்ணும்போது நம்ம 1000 ரூபாய் வந்து என்ன மதிப்பு? டிஎம்கேவோட ஃபால்ஸ் ப்ராப்பகண்டா உரிமையாக தானே ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க. எத்தனை காசை அடிச்சிருக்காங்க. இன்னும் ஊழலை அடிச்சு தள்ளு. எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டலாம். எவ்வளோ திருட்டு பண்ணாங்களோ அந்த அளவுக்கு உருட்டு. பாஜக டைட் பண்ணி திமுகவை கூட்டணிக்கு கூப்பிட்டாங்கன்னா நோன்னு சொல்ல முடியாது. தாவேகா வந்து ஒரு புதிய கட்சி, ஒரு ஸ்டாரை பார்க்குற மோகத்துல தான் இருந்தாங்களே தவிர இருந்தாங்க, இப்போ இல்லை. எப்போ அந்த கரூர் இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பொலிட்டிக்கலா எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணியிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அண்ணாமலையால பத்திலாம் எனக்கு பத்தி பேசுறது ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் பிஜேபி. எனக்கு பிஜேபியோட முரண்பாடு கிடையாது. எனக்கு முரண்பாடு அண்ணாமலை மட்டும். டிடிவி தினகரனா இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் எதுக்கு பேசணும்? உங்க வேலையாது. ஆட்சி அமைக்க போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது எங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க அப்படின்றது தான் நான் சொல்றேன். இன்று அரசியல் அதிகாரம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக மகளிர் அணியின் துணை செயலாளர் திரு காயத்ரி ரகுராம் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுகவில் நீங்கள் சேர்ந்து ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. உங்களோட இந்த டெசிக்னேஷன் துணை செயலாளர், மகளிர் அணியின் துணை செயலாளர் அப்படின்ற அந்த ரோல்ன்றது என்னங்க பேசிக்காக? டெஃபினட்டாக விமனோட எம்பவர்மெண்ட்காக, அவங்களோட வளர்ச்சிக்காக, அதுக்கப்புறம் எம்பவர்மெண்ட்னாலே வளர்ச்சிக்காக தான் மட்டும்தான். இது பேசிக்காக மகளிர் அணியோட செயல்பாடுன்றது என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா நான் என்னோட டெஃபினட்டாக மகளிர் அணியோட செயல்பாடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிட்டத்தட்ட பெண்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து பார்த்து செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுமே வந்து பெண்கள் மீது அவர் படத்துலேயும் சரி, அவரோட வாழ்க்கையிலையும் சரி, தாய்மார்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க, அவங்களை எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து எடுத்துகிட்டு மக்களிடையே போய் நம்ம சொல்கிறது வந்து எங்களோட இதாக இருக்கும், ரோல்ஸாக இருக்கும். நான் வந்து எப்படி யோசிக்கணும்னா, நாங்கள் வந்து அதிமுக மகளிர் அணி அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனாக பார்க்குறேன். அதுக்கு காரணம் வந்து இப்போ டிஎம்கேனா கரவேட்டிங் அதிகமாக இருக்கும், ஆனால் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா புடவைங்க அதிகமாக இருக்கும், ஒரு சொலவேடல் மாதிரி பேசுவாங்க. அதாவது பெண்கள் அதிகமாக இருக்கிறது அதிமுகவில் எப்பயுமே பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் இது வந்து கடந்த காலத்துலேருந்து நாங்கள் பார்த்துட்டு வரோம். இப்போ அம்மாவோட இறப்புக்கு பின்னாடி இப்போ எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற இந்த அதிமுக கட்சியில் பெண்களோட பங்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் 4.5 ஆண்டு ஆட்சி வந்தார். அவர் வந்து தேர்ந்தெடுத்து மக்களால் ஒரு இந்த எலெக்ஷன் தேர்ந்தெடுக்கல. ஆனால் வந்து கட்சி வந்து அவரை வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் 4.5 வருஷம் அவர் வந்து ரொம்ப அற்புதமாக செஞ்சுருக்காரு. ஒரு பெண்கள் பாதுகாப்பு வந்து நல்லாவே இருந்திருக்கு. அவர் பெண்கள் மீது எவ்வளோ மரியாதை வச்சுருக்காருன்றது 1-to-1 உட்காந்து நான் பேசும்போது எனக்கு நல்லா தெரியும். பட் ஆனால் கடந்த காலம் கம்பேர் பண்ணி இப்போ அம்மா ஆட்சியில் இருக்கிற டைமில், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த டைமில் இருந்த பெண்களோட எண்ணிக்கையும் இப்போ இருக்கிற பெண்கள் அதே தான் இருக்காங்க. நாங்கள் வந்து சேர்ந்துருக்கேன். நான் வந்து சேர்ந்துருக்கேன், கௌதமி மேடம் வந்து சேர்ந்துருக்காங்க, நிறைய பெண்கள் இங்கே இருக்காங்க. பெண்கள் வந்து வந்து சேர்றது மட்டும் இல்லை, எத்தனை பெண்கள் மனசில் இருக்காங்க. கட்சியில் இருக்கிறது தான் பெண்கள்னு இல்லை. ஓகேங்களா? எத்தனை பெண்கள் வந்து இங்கே அம்மாவோட ஆட்சி திருப்பி வேணும்னு கேட்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னும் ஐயா எடப்பாடியாரோட ஆட்சி வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்படி இருக்கும்போது எத்தனையோ பெண்கள் அதில் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க இல்லையா? ஆனால் இப்போ இந்த நம்ம லாஸ்ட் டைம் நான் வந்து இந்த முறை வந்து அதில் எவ்வளோ தூரம் அக்கறையாக இருக்கீங்க, எவ்வளோ தூரம் அதை கன்சிடர் பண்ணுறீங்கன்ற ஆஸ்பெக்டில் தான் இந்த கேள்வி கேட்குறேன். ஏன்னா கடந்த தேர்தலோட முடிவு பார்த்தீங்கன்னா பெண்களோட வாக்கு எண்ணிக்கை வந்து, அதாவது அதிமுக செலுத்தின வாக்கு எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியானனால தான் அந்த ரிசல்ட் மாறி. அது ஏன்னா ஒரு டிஎம்கேவோட ஃபால்ஸ் ப்ராப்பகண்டா, ஓகே, பொய்கள், நிறைய பொய்கள் வந்து நம்பி வந்து இந்த மாதிரி பண்ண ஒரு விஷயம். அதாவது பெண்களுக்கு இலவச பஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிங்க் பஸ்ஸை வந்து விட்டாங்க. ஆனால் அந்த பிங்க் பஸ் எதுவுமே ஓடலை. பிங்க் பஸ் விட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஓடலை. ஆனால் அதுவே வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் வராங்க, இல்லை பிரதர் வராங்க, அவங்க பஸ்ஸில் அது பஸ்ஸுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு அதே ரேட் வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க.
ஸோ ஈவன் ஆயிடுது உங்களுக்கு அங்கேயே. ஓகேங்களா? ஸோ பெண்கள் அது வந்து ஒரு ஹம்பக்கு, பெண்களுக்கு இலவசம் பஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஓகே, இந்த சொல்றது வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா ரீசன்னால அதே தான் மாதிரி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்ற சொல்லியிருந்தாங்க. அந்த 1000 ரூபாய் வந்து இவ்வளோ நாள் அந்த 1000 ரூபாய் வச்சு டெஃபினட்டா ஒரு ரூபா கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் லைஃப்ல. அந்த 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. அந்த 1000 ரூபாய் எல்லாருக்கும் போய் சேரல, தகுதி பார்த்தாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டாக தான் வந்து திமுக வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றது மக்கள் மத்தியில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு அப்படின்றத உண்மை தெரிஞ்சிருச்சு. நீங்கள் அந்த குடும்பத்தோட திமுக குடும்பத்தோட மதிப்பு என்னன்னு நீங்கள் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன மதிப்பு? அது கம்பேர் பண்ணும்போது நம்ம 1000 ரூபா வந்து என்ன மதிப்பு? ஓகேங்களா? அந்த குடும்பம் சம்பாதிச்சது எவ்வளோ, நம்ம ஃபேமிலி வந்து இதுல இது உரிமை தொகை அவங்களுக்கு நம்மளுக்கு இது உரிமை தொகை. அவங்க உரிமையா வந்து ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்களே, உரிமையா தானே ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க. எத்தனை காசு அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்களோட நம்மளுக்கு தமிழ்நாட்டோட கடன் என்ன அப்படின்னு நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டோட கடன் வந்து 10 லட்சம் கோடி கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி கிட்ட வந்துருச்சு. அப்படி 9 லட்சம் கோடியில வந்து இன்னைக்கு வந்து அதுக்கு 5.5 கோடியில தான் இருந்துச்சு. நான் ஏடிஎம்கே ஆட்சி முடியும் போது, அது கொரோனா காலகட்டத்தில் அது வந்து அந்த மாதிரி ஒரு இது சிச்சுவேஷன் இருந்தது. பேண்டமிக் சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்னால நம்ம கடன் வாங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் இவ்வளோ ஆண்டில் வந்து 5.5 லட்சம் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த 4.5 ஆண்டில் 4.5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. இல்லை, இப்போ திமுக தரப்புல இருந்து சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா அவங்க குற்றச்சாட்டே இல்லை. நீங்கள் ஆட்சியில் உட்காந்து நீங்கள் எப்படி குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? ஓகேங்களா? ஆட்சியில் உட்காந்துட்டு நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. அப்போ குற்றம்னா நீங்கள் தான் குற்றம். இன்னைக்கு ரேஷன் ப்ராப்பராக கொடுக்கறது கிடையாது. எத்தனை ஸ்கூல் காலேஜ் கட்டியிருக்கீங்க நீங்கள்? எத்தனை பல்கலைக்கழகம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இந்த 4.5 ஆண்டு காலகட்டத்தில்? பூங்காவாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் அவங்க தாத்தா பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, நீங்கள் ஏதோ பண்ணிட்டு போகிறீங்க. உங்கள் திமுக ஆட்சியில் இந்த மாதிரி தான் செய்ய முடியும், பேரை தான் வைக்க முடியும் உங்களால். ஆனால் இந்த 4.5 லட்சம் கோடி என்ன பண்ணீங்க? கடனில் பாதி தொகை வந்து இந்த 4.5 வருஷத்தில் இந்த 4.5 லட்சம் கோடி கடனில் 5 லட்சம் கோடியை எடுத்துக்கோங்க. அந்த இதில் வந்து பாதி வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து அவங்களோட சொத்து மதிப்புன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு சம்பாதிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த 1000 ரூபாய் என்னங்க? 1000 ரூபாய் பெருசா, உங்களுக்கு 2.5 லட்சம் கோடி பெருசா? நீங்கள் சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஊழல் அப்படின்றத பற்றி பேசுகிறப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ எடப்பாடியார் வந்து நேற்று பேசுகிறப்ப ஊழல் மிகுந்த திமுகன்னு ஒரு கேம்பெயின் ஒன்று ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அந்த இடி ரைடு வேற KN நேரு அவர்களோட துறை மீது இடி ரைடு வரப்போது 888 கோடி ஊழல்னு சொல்கிறாங்க. ஏங்க, திமுக வந்து ஆட்சிக்கு வந்தது எதுக்கு வந்தாங்கன்னா அவங்க ஊழல் செய்யறதுக்காக தான் வந்தாங்க. ஊழல் செய்யறதுக்கு வந்தாங்க. அந்த ஊழல் செஞ்சுட்டாங்க. இப்போ அவங்க ஆட்சி திரும்பி வர போகிறது இல்லைன்றது தெரியும். இன்னும் ஊழலை அடிச்சு தள்ளு, எவ்வளோ சுருட்ட முடியுமோ சுருட்டலாம், மக்களை எப்படி ஏமாற்ற முடியுமோ ஏமாற்றலாம். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவங்க திருப்பி ஆட்சிக்கு வர போறது இல்லைன்றது திமுகவுக்கு தெளிவாக தெரியும். திமுக தரப்புல இருந்து சொல்ற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, திமுக சொல்றதெல்லாம் நம்ம சட்டை எடுத்துக்கூடாது. அவங்க வெறும் உருட்டு தான் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு திருட்டு பண்ணாங்களோ அந்த அளவுக்கு உருட்டு. இல்ல இப்ப கடந்த காலத்துல அவ்வளவுதான் அவங்க. இல்ல கடந்த காலம் பாத்தீங்கன்னா அதிமுக மீது இதே மாதிரி ஊழல் குற்றச்சாட்டோ அதே மாதிரி இப்ப மக்களுக்கு செஞ்சாங்க. ஊழல் குற்றச்சாட்டு இருந்தா மக்களுக்கு செஞ்சாங்க. அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அதை பிரம்மாண்டமாக செஞ்சாங்க. திமுக வந்து இந்த 525 வாக்குறுதிகள், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நான் இது செஞ்சிருவேன் அது செஞ்சிருவேன். இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கு கூட மரியாதை கொடுக்காம எந்த அளவுக்கு மோசமாக அவங்க ட்ரீட் பண்ணி இன்னைக்கு நேரில் கூட போய் சந்திக்காத ஒரு முதல்வர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வந்து படம் பப்ளிசிட்டிக்காக வந்து பைசன் படத்துக்கு கொடுக்குறாரு, கூலி படத்துக்கு கொடுக்குறாரு. இதுதான் நடக்குது. இன்னைக்கு மக்களை வந்து உங்களை வந்து ரொம்ப மோசமான உங்களை வந்து தாழ்த்தி தான் பார்க்குறாங்க. இல்லை எங்கெங்க சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கு? எங்க சமூக நீதி எங்க இருக்கு? இல்லை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக தான் பிரதான கட்சிகளாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் மக்கள்கிட்ட போய் ஒரு சர்வே மாதிரியோ இல்லை அவங்ககிட்ட கருத்துக்கு கேட்குறப்ப இப்போ திமுகவுக்கு எதிராக இப்போ எதிர்த்து அதிகமாக பேசுறது யாரு அப்படின்னு கேட்குறப்ப அதிமுகவை அவங்க பின்னாடி தான் வைக்கிறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தாவேக்காவை சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி சொல்றாங்க, எடப்பாடி. அது நீங்க டிவியை நீங்க நம்பாதீங்க. டிவி வந்து உங்களுக்கு ப்ராப்பகேண்டா கொடுக்கும். இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து எல்லாமே பாட்ஸ் இருக்கு. நான் காசு கொடுத்தா என்ன வேணா, எவ்வளோ லைக்ஸ் வேணா வரும்.
நான் காசு கொடுத்தா எனக்கு தாவேக்கா பிடிக்காதவங்க, திமுக பிடிக்காதவங்க, இல்லை யார் வேணா என்ன பிடிக்காதவங்க கூட எனக்கு சாதகமாக பேசுவாங்க. தாவேக்கா வந்து ஒரு புதிய கட்சி, அது மக்கள் எல்லாருக்குமே நல்லா அறிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே ஒரு அறிவாக இருக்கு. அவங்க எல்லாருமே அதெல்லாம் புரிதல் இருந்தனால தான் இன்னைக்கு வந்து தாவேக்கா ஒரு புதிய கட்சி. அவங்க வந்து இன்னும் பொலிட்டிக்கலாக வந்து வெளியில் வரல. அது இன்னும் ஒரு மாயை, ஒரு 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 மோகம், ஒரு ஸ்டாரை பார்க்குற மோகத்தில் தான் இருந்தாங்களே தவிர இப்போ இல்லை. அது எப்போ அந்த கரூர் இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அந்த சுச்சுவேஷன் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எம்ஜிஆர் அவர்களோட அவர் கம்பேர் பண்ணி பேசும்போது அவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் இல்லையா. அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட சக்தி, அவரோட பலம், மக்களை எப்படி போய் மக்களை சந்திச்சிருப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இல்ல கரூர் நடந்த ஒரு துயர சம்பவம் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இதே மாதிரி கடந்த கால அதிமுக ஆட்சியில் நடந்திருக்குல்ல நிறைய. இப்ப நீங்க கும்பகோணம் மகாமகம்லாம் எடுத்தீங்கன்னா அது பெரிய உதாரணம் இல்லையா. ஆமா, நிறைய பேர் மக்களை சந்திச்சிருக்காங்க. அதுதான் அந்த அக்செப்டன்ஸ். நான் தப்பு செஞ்சிருக்கேன்றது வந்து அம்மா, புரட்சி தலைவி அம்மா எந்த விஷயத்துலயா இருக்கட்டும், அந்த ஏரி திறந்து விட்டதா இருக்கட்டும், செம்பரம்பாக்கம் ஏரி திறந்து விட்டதா இருக்கட்டும், இதாக இருந்தாலும் அக்செப்டன்ஸ், இது எங்கள் ஆட்சியில் இந்த தவறு நடந்திருக்கு அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஷி நெவர் பேக் ஸ்டெப். ஓகே, எல்லா ஆட்சியும் பர்ஃபெக்டாக கொடுக்க முடியாது ஓகேங்களா. ஆனால் ஒரு பொலிட்டிக்கலாக நம்ம வெளியில் வரும்போது ஒரு பொலிட்டிக்கலாக எப்படி நம்ம ஒரு லீடர்ஷிப் நம்ம வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற ஒரு உதாரணம் இருக்கணும் இல்லையா. அந்த உதாரணம், அந்த மொமெண்ட்டு அது வந்து அவர் விஜய் அவர்கள் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்றது தான் நான் சொல்வேன். நம்ம தடுமாறுனா மக்கள் தடுமாறுவாங்க. அதுதான் லீடர்ஷிப்போட குவாலிட்டி. சொல்ற எல்லா எரருக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு துயர சம்பவங்களுக்கு பின்னாடியும் அந்த அதிகாரத்தில் இருந்தது, அந்த ஆட்சியில் இருந்தது ஒன்று திமுகவாக இருப்பாங்க, இல்லை அதிமுகவாக இருப்பாங்க. இப்போ தாவேக்கான்றது இன்னும் தேர்தலே சந்திக்காத ஒரு கட்சி. அதுதான் நான் சொல்றேன், அவங்க இன்னும் பொலிட்டிக்கலா அவங்க இன்னும் வெளியில வரல ஓகேங்களா. அவர் ஒரு ஆக்டர், இன்னி வரைக்கும் அவர் ஆக்டர் தான் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அவர் வந்து இன்னும் லீடரா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை இன்னைக்கு மக்கள் மத்தியில இல்லை. மக்கள் மத்தியில அவர் நடிக்கிறாருன்ற ஆஸ்பெக்ட் இல்ல, மக்களுக்கு எல்லாருக்கும் அவரை பிடிக்கும், எனக்கும் அவரை பிடிக்கும். அதுதான் நான் சொல்றேன், அவர் பிடிக்கும். ஆனா என்னாலே சரி, நான் இது பல பேர்கிட்ட நீங்கள் வந்து மீடியாவில் கேட்டிருப்பீங்க, மீடியாவில் கேள்வி கேட்டு நீங்கள் ஆன்சர் கேட்டிருக்கலாம். ஆனால் என்ன சுற்று வட்டாரத்தில் நம்ம பேசும்போது எனக்கும் விஜய் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும்போது விஜய் அவர்களை பற்றி நான் 4 பேர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து ஒரு லீடராக என்னால் நம்ம எழுத்துக்க முடியல. இதை வந்து நீங்கள் இந்த எரர் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, அதிமுகவுக்கு மறுக்கப்பட்ட ஒரு இடத்த அவங்களுக்கு தாவேக்காவுக்கு கொடுத்தாங்க, அங்கே தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் கூட இந்த விஷயத்தில் வந்து சப்போர்ட்டிவாக பேசியிருக்காரு. டெஃபினட்டாக இன்னைக்கு அதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து இதை பற்றி வாயை திறக்காமல் இருந்திருந்தாங்கன்னா, அவருக்கு வந்து உண்மையை பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா, அவருக்கு பாதுகாப்பு வந்து மக்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு வந்து அது வேற விதமா போயிருந்திருக்கும் ஓகேங்களா. எது உண்மை, எது மக்களுக்கு, இந்த இடத்துல வந்து சாஃப்ட் கார்னர் கிடையாது. சாஃப்ட் கார்னர் வந்து இது வந்து அரசியலோ எங்களுக்கு கூட்டணி வரணும் அப்படி கிடையாது. ஒரு மனிதாபிமானம், கூட்டணி பேச்சுவார்த்தை அவங்க கிட்ட இன்னும் தொடரல. மனிதாபிமானம் இஸ் பியூர் மனிதாபிமானம். இதுதான் அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி. அவர் வந்து சாதகமா பேசுறாங்களோ இல்லையோ அதை பத்தி இல்லை. இத்தனைக்கும் அதுக்கு முன்னாடி அவர் பேசிக்கிட்டு இருந்த வார்த்தை, விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்த வார்த்தை என்னென்றால், நாங்கள் வந்து டைரக்டான அடிமை, அவங்க வந்து திமுக வந்து இன்டைரக்ட் அடிமை ஃபார் பிஜேபி மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களை வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போது நம்ம கூட்டணிக்காக நம்ம பேசலாம், நமக்கு வான்னு கூப்பிடலாம், எதுவும் இல்லை. கூட்டணிக்காகவும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அதுலேயும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர் அங்கே என்ன உண்மை நடந்ததோ அவரும் நம்ம உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன வேணால் நீங்கள் டிவியில் பேசலாம், நீங்கள் இப்போ டிபேட்டில் 10 பேர் உட்கார வச்சு நீங்கள் வந்து கழுவி நீங்கள் விஜயை திட்ட வைக்கலாம், இல்லை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை திட்ட வைக்கலாம். ஆனால் அங்கே நடக்கிற உண்மை, அங்கே இருக்கிற மக்களும் அறிவார்கள், இங்கே இருக்கிற மக்களும் சுற்றி இருக்கிற மக்களும் உண்மை என்பது எத்தனை பேர் அந்த கேமராக்கு முன்னாடி நடித்தாங்க, அழுது, அதெல்லாம் எல்லாமே நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ இதில் மேஜர் ரோல் வந்து டெஃபினட்டாக ஐயா எடப்பாடியார் அவர்கள் செஞ்சுருக்காங்க. அது ஒரு ஹியூமனிட்டி பேஸ்டாக இங்கே தான் லீடர்ஷிப் குவாலிட்டி நான் பார்க்குறேன், அவ்வளோதான். இல்லை இந்த பேச்சு, இந்த ஆதரவு, இதெல்லாம் எலெக்ஷன் கூட்டணிக்கான ஒரு மாதிரி ஒரு, அது திமுகவோட பயம்.
திமுக பயம் வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? திமுகவோட பயம் எங்கே நம்ம விஜயோட சேர்ந்துருவோமோ அது அது பதறல் தானே. அதுக்கு பதறலும் கதறலும். அரித்மெட்டிக் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். அந்த அரித்மெட்டிக் பாலிடிக்ஸ் வந்து விஜய் அவர்கள் எப்போ கற்றுப்பாருன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த அரித்மெட்டிக் பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம களத்தில் வந்து ஏதோ மக்கள் மத்தியில் ஏதோ ஐடியாலஜிக்கலாக வந்து ஒரு சித்தாந்தம் வகையாகவும் இல்லை வந்து கொள்கை வகையாகவும் ஏதோ பிரச்சனை நடக்குது. அதுதான் ஐடியாலஜிக்கல் ஃபைட். அப்போ பிஜேபியோட கூட்டணின்றது ஐடியாலஜி கூட்டணின்றீங்களா இல்லை அரித்மெட்டிக் தான்? அரித்மெட்டிக், பியோர் அரித்மெட்டிக். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காங்கன்னா அது பியோர் அரித்மெட்டிக். அந்த அரித்மெட்டிக் புரிஞ்சுக்கணும். கொள்கை முரண்பாடு இன்னைக்கு ஆமா கண்டிப்பா நீங்க அப்படி பார்த்தாச்சுன்னா திமுக காங்கிரஸுக்கும் வந்து கொள்கை முரண்பாடு தான். அவங்க ஒன்றும் கொள்கையில ஒன்று இல்லை. ஓகேங்களா? திமுகவுக்கு வேற கொள்கை, காங்கிரஸுக்கு வேற கொள்கை, விசிகாக்கு வேற கொள்கை, கம்யூனிஸ்டுக்கு டோட்டலா வேற கொள்கை. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இது எப்படி ஒன்றா சேர்ந்துச்சு? அப்போ அவங்க பியூர் அரித்மெட்டிக் தான் அவங்க பார்க்குறாங்க, நம்மளும் அரித்மெட்டிக் தானே பார்க்கணும். இல்லை இப்போ பிஜேபி நீங்கள் எடுத்தீங்கன்னாலுமே இப்போ நயனா நாகேந்திரனோட வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு, அண்ணாமலையோட வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு. அண்ணாமலையால பற்றிலாம் நான் பற்றி பேசுறது ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் பிஜேபி. இங்கே நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் இல்லை பிகாஸ் அவங்க உங்களோட அலைன்ஸாக இருக்காங்க, அலையன்ஸில் தான் இருக்காங்க. அதுக்காக நான் அவங்களோட வாய்ஸ் கிடையாது. இல்லை வாய்ஸ்க்காக இல்லை, இப்போ அவங்க ஸ்போக்ஸ் பர்சனாக அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சில விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அண்ணாமலையோட ஸ்பீச் எல்லாமே விஜய்க்கு ஆதரவாகவும் விஜயோட ஃபேவராகவும் இப்போ சமீப காலமாக சில ஸ்பீச்சஸ் நானும் தானே ஆதரவாக பேசுகிறேன். எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். இப்படி இல்லை, சின்ன வயசுலேருந்து பிடிக்கும். அவர் படத்தை பார்த்தே நான் வளர்ந்துவேன். நான் ஃபஸ்ட்டு தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் சரி அவர் வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்டில் தான் வந்தார், நல்ல இன்டென்ஷனில் தான் வந்தார். ஓகேங்களா? மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரு இன்டென்ஷனில் தான் வந்தார். யார் வந்தாலும் அதை வர வைக்கல. இல்லை எந்த கட்சி புதுசாக தொடங்குறப்பையும் அவங்க சொல்கிற ரெண்டே விஷயம், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக தான் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. அது எல்லா கட்சியும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதாவது விஜய் உங்க கூட கூட்டணி இல்லை கூட்டணி வைக்கலாம்னு சொல்றீங்க, வைக்க இல்லாமல் சாத்தியம். ஆமாங்க, திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க, கூட்டணி வைக்காமலும் இருந்திருக்காங்க. இன்னைக்கு பாஜக டைட் பண்ணி திமுக கூட்டணிக்கு கூப்பிட்டாங்கன்னா நோன்னு சொல்ல முடியாது. அவங்க அங்கே போய் தான் ஆகணும். இப்போ நீங்கள் சொல்றது எல்லாமே இந்த கூட்டணி கணக்கு எல்லாமே பியூர்லி அரித்மெட்டிக் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் பேச வேண்டிய சூழல் ஏற்பட தானே செய்யும். இப்போ நீங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறப்ப ஒரு டீம் வந்து இப்போ அவங்க ஒரு நான் அகேன்ஸ்டாக யாருக்கும் பேசலையே. நான் திமுகவுக்கு மட்டும்தான் அகேன்ஸ்டு. ஓகேங்களா? திமுகவுக்கு மட்டும்தான் அகேன்ஸ்ட். எனக்கு தாவேக்கா அகேன்ஸ்டே கிடையாது. ஏன்னா நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி. அவங்க வந்து இப்போ தாவேக்கா இன்னி வரைக்கும் அவங்க வந்து ஒரு அரசியல் களம், அவங்க ஒரு எலெக்ஷன் அவங்க சந்திச்சது கிடையாது. ஸோ என்னால் வந்து அவங்களை கம்பேர் பண்ண முடியாது. பிஜேபி கூட உங்களுக்கு ஒரு முரண்பாடு ஏற்பட்டனால தான் நீங்கள் அதிமுகக்கே வரீங்க. அப்போ அது உங்களுக்கு ஒரு முரண்பாடு தானே அந்த கட்சியில்? இப்போ கட்சி நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே. எனக்கு பிஜேபியோட முரண்பாடு கிடையாது. எனக்கு முரண்பாடு அண்ணாமலை மட்டும்தான் இருந்தாங்க என் பாஸ்டில். ஓகேங்களா? அது கூட மாறலான்றீங்க. ஆமாம், லைஃப் இஸ் ஆல் அபவுட் சேஞ்ச். இப்போ சமீப காலமாக இந்த டிஃபேம் பாலிடிக்ஸ்ன்றது ஒன்று ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது. அது வந்து இப்போ கண்கூட நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்த இன்ஃப்ளூயன்சிங்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு கட்சியை வந்து இன்னொருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கடந்த காலத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த டிஃபேம் பாலிடிக்ஸ்ன்றது நார்த்தில் அதிகமாக இருந்தது. இப்போ சவுத்துலேயும் அது அதிகமாக போன கடந்த தேர்தலையே அதை நாங்கள் பார்த்தோம். அது டிஜிட்டல் வந்ததுலேருந்து எவ்ரிபடி ஸ்டார்டட் ஹேவிங் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒன்று வந்துருச்சு. அது டெஃபினட்டாக அது வந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கலாம், ஆனால் டிஃபேம் பண்ணக்கூடாது. டிஃபேம் பண்ணுறது வந்து அது நல்ல ஒரு விஷயமே கிடையாது. அது வந்து ஒருத்தரோட பிஹேவியர், அவங்களோட கேரக்டரிஸ்டிக் தான் வந்து பிரதிபலிக்குது. யாருமே டிஃபேம் பண்ணுறவங்க யாருமே உண்மையான முகத்தை வச்சு டிஃபேம் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? எல்லாருமே போலியான முகத்தை வச்சு தான் டிஃபேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சஸ் சில பேர் இருக்காங்க, அது திமுக வந்து காசு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த காசு கொடுத்து பண்ணுற விஷயத்த யாரும் நம்ப மாட்டாங்க, நம்பவும் முடியாது. இப்போ டிஃபேம்ன்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போ வந்து விஜயோட தாவேக்கா கட்சி விஜய் அவர்களை தான் பர்சனல் அட்டாக் மாதிரி நிறைய டிஃபேம்ன்றது அவர் மேலே தான் நிறைய தாக்குதல் அதிகமாக வருது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற பல யூடியூப் சேனல்ஸ், டிஜிட்டல் சைடு அங்கே பார்த்தீங்கன்னா அவரை டார்கெட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா கேரளா மக்கள் மீது அவருக்கு வந்து ஏகப்பட்ட ஆதரவு இருக்குது, அதை வந்து ஒழிச்சு கட்டுறதுக்காக டிஃபேம் பண்ணுறாங்க. எப்போ ஒன்ஸ் வந்து ஒருத்தர் டிஃபேம் பண்ணுறாங்களோ நீங்கள் வந்து ஒன் ஸ்டெப் டவுன் போகிறீங்கன்னு தான் அர்த்தம். இந்த டிஃபேம் பார்க்குறப்ப ஒரு விஷயம் புரியுது, அவங்களுக்கு வந்து அதிமுகவை விட தாவேக்காக தான் பயத்தை கொடுக்குது அப்படின்னு நினைக்கலாமா? ஏன்னா விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்க, இந்த தேர்தல்ன்றது
திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டி தான் அப்படின்னு சொல்றப்ப அது விஜய் சொல்லுவாருங்க, நீங்க திருப்பி திருப்பி அதே போறீங்க. அப்படி அது கிடையாது அரசியல். ஓகேங்களா? நீங்க அரசியல் வெறும் அவர் சொல்லிட்டாரு அது இல்ல. யார் வேணா சொல்லலாம், நான் கூட இல்ல சொல்லலாம். அது அவர் சொல்லலாம். ஆனா திமுகவோட பயன்றது அவர் மேலதானே இருக்கு. இப்ப அதிகமா அதிமுக எல்லாருக்குமே இருக்குங்க. இது போட்டின்னு வந்துருச்சு, எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அந்த டிஃபேம் பண்றது அரசியல் கிடையாதுன்ற நான். டிஃபேம் பண்றது யாரும் ஏத்துக்க போறது இல்ல. நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு மரியாதையான ஒரு மண்ணு. ஓகேங்களா? யாரையும் டிஃபேம் பண்ணா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப அப்கமிங் இப்ப ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்ப இருக்க இந்த ஜென்சி கிட்ஸ் இந்த மாதிரி சொல்ற இவங்களுக்கு நீங்க அதிமுக வந்து ஜென்சி கிட்ஸ் எல்லாம் கூட வந்து வெரி ஸ்மார்ட்டுங்க. இப்போ நீங்க வந்து தேர் ஆல் எஜுகேட்டட். அவங்களாம் வந்து வரும் ஒருத்தர் லுக் வச்சு மட்டும் அவங்க வந்து அந்த மாஸ் வச்சு யாருமே கணக்கு போட முடியாது. எல்லாருக்குமே இருக்கு. அஜித் சருக்கு இருக்கு, விஜய் சருக்கு இருக்கு, தனுஷ் சருக்கு இருக்கு, சிம்பு சருக்கு இருக்கு. அது வேற. அவங்க வந்து சினிமா எப்பவுமே டூல் ஃபார் த பொலிட்டிக்ஸ். அதுதான் மாற்றத்தை கொடுக்கணும் கிடையாது. இல்லை நான் கேட்குறேன்னா இப்போ அதிமுகவோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பவரில் இருக்கிறது இப்போ எம்ஜிஆர், அதுக்கடுத்து ஜெயலலிதா. அந்த ஆளுமை இடத்துல ஏன்னா அவங்களால சாமானியரை எடுத்துக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்டார் தான் கண்ணில் தெரியுது. அப்படி இல்லை, சாமானியர் தான் ரொம்ப முக்கியம். அவர் வந்து ஏங்க எத்தனை இல்ல சாமானியர் தான் இந்த அரசியலோட தலையெழுத்தை மாத்துறாங்க. அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார் இல்ல, நீங்க ஸ்டாரா வந்தா கூட நீங்க சாமானியர் தான், அது ஞாபகம் வச்சுக்கணும். யாரா இருந்தாலும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இத்தனை வாட்டி அவர் வந்து என்ன பெரிய மாஸ் ஹீரோவா இல்ல என்ன, ஆனா தொடர்ந்து சேலம்ல வந்து வெற்றி பெற்றுட்டு வந்துட்டே இருக்காரு. அப்போ அவர் மீது மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இதுதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. கொங்கு பகுதிக்கு மட்டும் அவர் டார்கெட் பண்றாரு, மற்ற தென் மாவட்டங்கள்ல நீங்க வந்து எல்லாமே திமுகவோட அரசியல் எடுத்து வைக்கிறீங்க. அது வேண்டாம். திமுக இல்ல, நான் சொல்றது எலெக்ஷன் ரிசல்ட் வச்சு சொல்றேன். இல்ல எலெக்ஷன் ரிசல்ட் வச்சு இல்ல. நீங்க அப்ப எலெக்ஷன் ரிசல்ட்ல கீழே யாருமே எங்கேயுமே வின் பண்ணலையா? இல்ல பெரும்பாலும் அதிமுக மதுரையில வின் பண்ணலையா? நீங்க சித்தரிக்கிறீங்க. அப்படி இல்ல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 தொகுதி மட்டும் வின் பண்ண டைம் இருந்திருக்கு. ஓகேங்களா? அவர் அந்த நிலைமைக்கு கொண்டு போகல. அவர் 67 எம்எல்ஏஸ் வச்சிருக்காரு. ஓகேங்களா? அவர் எதிர்கட்சி இப்போ. ஓகேங்களா? ஹி ஸ்டில் ஸ்ட்ராங் அண்ட் பீப்புள் லவ் ஹிம். ஓகே, இன்னைக்கு வந்து அப்ப அதிமுகக்குள்ள இருக்கிற அந்த அதிருப்தி, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற தலைவர்களுக்குள்ள அதிருப்தி அப்படின்னு ஒரு உட்கட்சி பூசல் நிலவுதுன்னு பேசுறாங்க. அது எல்லாருக்கும் இருக்குங்க, எனக்கு தானே இருந்துச்சு. ஒருத்தர் போறாங்க, கட்சியில இருந்து ஒருத்தவங்க வெளில போறாங்க, அவங்களா டிசிஷன் எடுத்து போறாங்க. போனதுக்கு அப்புறம் நான் கிரிப் பண்றாங்க, நான் வந்து ஐயோ போயிட்டேனே என்னை சேர்த்துக்கோங்க. அது இல்லை. நீங்க போனீங்க, உங்க டிசிஷன், நீங்க வெளியில போயாச்சு. பலமா இருக்கு பலமீதமா அதெல்லாம் நீங்க சித்தரிக்க முடியாது, யாரும் சொல்ல முடியாது. மக்கள் தான் அவங்க வந்து தேனும். ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அதிமுகக்குள்ள ஒரு அதிருப்தி ஏற்பட்டு சில தலைவர்கள் வெளில போனாங்க, கட்சி நிறைய பேர் பிரிஞ்சு. ஆனா இதுக்கப்புறம் எடப்பாடி தலைமையில சிஎம் கேண்டிடேட். அதுதான் வந்து அமித்ஷாஜி அவர்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க. இது வந்து எதா இருந்தாலுமே என்டிஏ, இங்க இருக்கிற என்டிஏக்கு அவர் தான் தலைவர்ன்றது சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது he is the CM candidate. இப்ப அன்வர் ராஜா மாதிரி நீங்க வந்து டிடிவி தினகரனா இருக்கட்டும், இல்ல வந்து ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் எதுக்கு பேசணும்? உங்க வேலையாது? உங்க வேலை என்ன? உங்க கட்சியை நீங்க நல்லபடியா வளர்க்கணும், பாதுகாக்கணும். நீங்க உங்க அம்மா பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க உங்க கட்சியை நீங்க வந்து தொடங்கி இருக்கீங்க, நீங்க பண்றீங்கன்னா, ஆனா அதுக்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ணிருக்கீங்க? அது சொல்ல முடியாதே. திமுக தான் அவங்கள பேச வைக்குதுன்னு உலகத்துக்கே தெரியும். ஸோ அதனால இது வந்து அவங்கள வந்து சட்டே பண்ணல. டிடிவி தினகரன் பற்றியும், எனக்கு ஓபிஎஸ் பற்றியும், இல்லை வேற யாராவது இது வந்து காசு கொடுத்து மாப்பிள்ளை காசு கொடுத்து பேசுன்னு சொல்கிறவங்களுக்குலாம் எங்களுக்கு அதை பற்றி சட்டே இல்லை. எங்கள் கவலை அது கிடையாது. எங்கள் நோக்கம் மக்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கவலை தான். அதுக்கு திமுக வீழ்த்தணும். ஸோ அப்போ இந்த முறை வந்து எடப்பாடியார் தலைமையில் ஒரு பெரிய அலைன்ஸ் ஏற்பட்டு திமுக ஆட்சி அமைக்க போகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது எங்கே வேணால் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். என்னோட பர்சனல் இதாகவே கேட்குறேன். இப்போ உங்களுக்கு வந்து சினிமாவில் வந்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் இப்போ துணை முதல்வராக இருக்கார், அவர் ஒரு நல்ல நண்பராக இருக்கார். ஆனால் இந்த ஆட்சி இந்த பொலிட்டிக்கல்னு வர்றப்ப நீங்கள் அவர் எதிர்த்து செயலாற்ற மாதிரி இருக்கு. அவர் சைடில் நீங்கள் ஏதாவது குறைகள் கண்டு அவன் எனக்காக அவர் விட்டுருவார் அரசியலை, நானும் அவர் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நினைக்கணும். கரெக்டா இல்லையா? இல்ல இப்ப அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு? ஏன்னா இப்ப எல்லாருமே துணை முதல்வர் மேல பெரிய குற்றச்சாட்டு. ஒரே ஒன்று எனக்கு அதான் புரியல, எனக்கு லைஃப்ல எனக்கு இதான் புரியல. விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
உதயநிதி அவர்கள், அவர் கூட நான் பணி செஞ்சிருக்கேன். அவரும் நீண்ட காலம் என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே நல்ல தெரியும். நண்பர்கள் சொல்லலாம். நான் ஒரு நல்ல நண்பர்னு கூட சொல்லிக்கோங்க. ஒரு தெரியும், சின்ன வயசுலேருந்து தெரியும். எனக்கு 14 வயசுலேருந்து நான் அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நான் என்னோட ஸ்டாண்ட் ஆஃப் பாயிண்ட் என்னன்னா, அந்த இடத்துல தவறு, நண்பராக இருந்தாலும் தவறு தான். நீங்கள் தப்பு செய்கிறீங்க, இங்கே களத்தில் தவறு நடக்குது. அது நான் எந்த காலத்துலையும் நான் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேன். இல்லை, துணை முதலமைச்சரா இப்போ அவர் வந்து முன்னிறுத்துறாங்க, திமுக நிறுத்துறாங்க. ஆனால் அவரோட செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அனைத்து வெரி லேசியாக தான் நான் பார்க்குறேன். வெரி லேசி. அது அவருக்கு இன்னும் தெரியல. அதான் லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நான் நீங்கள் உதயநிதிக்கு மட்டும் சொல்கிறீங்களா இல்லை அவங்க அப்பாவும் சேர்த்து சொல்கிறீங்க? என்ன நடக்குது நீங்களாம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக வந்து அவங்க அப்பாவும் வந்து டெஃபினட்டாக அடுத்தது எங்கள் பையன் இருக்கான், அதுக்கு அடுத்தது என் பேரன் இருக்கான், அப்படி தான் அந்த கட்சி போய்கிட்டு இருக்கு. அதுக்காக தொடங்கலை. பேரறிஞர் அண்ணா வந்து திமுகவை அதுக்காக தொடங்கலை. என்னென்ன கொள்கைகள் இருந்ததோ அதுக்கு நேர் எதிராக அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது தான் இருக்குது. ஏன்னா அது திரும்பியும் ஒரு குடும்ப ஆட்சியாக தான் மாற்றிக்கிட்டு இருக்காங்களே தவிர அது வந்து இல்லை. ஆனால் அது புரிஞ்சுக்கிட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால தான் அவர் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அவரோட சொந்தக்காரங்களுக்கு வந்து அவர் மறைவுக்கு பிறகு அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கல. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா அவர்களும் எனக்கு அடுத்தது சசிகலா அவர்கள் வரணும், இல்லை டிடிவி தினகரனும் வரணும்லாம் சொல்லிட்டு போகல. அதனால தான் இன்னைக்கு சுயம்பாக வந்த ஒரு தலைவர் தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஸோ அதனால் என்னோட பார்வையில் அவரோட ஃபைட் இவங்க எல்லாரோட ஃபைட்டோட இவரோட ஃபைட் வந்து மிகப்பெரிய ஃபைட். ஸோ இப்போ எதிர்வரும் இந்த எலெக்ஷனை ஒட்டி உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் என்னவா இருக்கும்? நான் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ண முடியாது. டெஃபினட்டாக புரட்சி தலைவர் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ரொம்பவே ஹீ இஸ் வெரி கேல்குலேட்டிவ் அண்ட் வெரி டெஃபினெட்லி ஒரு நாலேஜபிள் பர்சன். ஏன்னா எத்தனையோ எலெக்ஷன் அவர் சந்திச்சிருக்காரு, எத்தனையோ எதிரிகளை சந்திச்சிருக்காரு, எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திச்சிருக்காரு. அதையும் தாண்டி அவர் இன்னைக்கு வந்து எதிர் பண்ணியிருக்காருன்னா டெஃபினட்டாக அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாரு அப்படின்றத நான். இப்போ திடீர்னு ஒரு இடி ரைடு வந்து திமுக மேலே ஜாப் ராக்கெட் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் வந்து பிஜேபியோட அழுத்தமும் இந்த எலெக்ஷன் வரப்போகுது இதை ஒட்டினால தான் இது நடத்துகிறாங்கன்னு திமுக தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் இது ஏன் தொடர்ந்து இப்போ திமுக இப்போ நீங்கள் பொன்முடி பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருந்தது, செந்தில் பாலாஜி மேலே இருந்தது, இப்போ அடுத்து கேன்னு இருக்குது. அதே மூத்த தலைவர்கள் மீது தொடர்ந்து இந்த மாதிரி தாக்குதல் இருக்குது. ஏன்னா பண்ணுறவங்க மேலே தான் இடி ரைடு எடுக்க முடியும். இல்லை, இதுக்கு முன்னாடி இப்போ உதயநிதி ஸ்டாலின் மேலே இடி ரைடு எடுக்க போகிறாங்க, அவர் அரெஸ்ட் பண்ண போகிறதா பேச்சு நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் அது சடனாக ஆஃப் ஆகிடுச்சு. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் இவங்க எப்படி டகால்னு அவங்க வந்து பல்ட்டி அடித்து அங்கே சென்டரில் போய் அவங்க இது பண்ணிக்கிறாங்க அப்படின்றது. ஓகேங்களா? அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க என்ன வேலை செய்வாங்க. அதே சமயத்தில் இடி அது அவங்களோட வேலை அவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஊழல் நடக்குதுன்னா ஆமாம், ஜாபு கொடுக்குறேன் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாங்களா ஆமாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாமே வந்து கூடிய சீக்கிரத்தில் திமுகவும் பதில் சொல்லும். யாரெல்லாம் தண்டிக்கப்படுவாங்களோ கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க. டெஃபினட்டாக இது நடக்கக்கூடிய விஷயம் தான். அது விரைவில் அது நடக்கும். பல்வேறு கருத்துக்கள் எங்கிட்ட தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.